ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளோட 60 டேஸ் ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் ப்ரோக்ராம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே, மேம் என்னோடய லாஸ்ட் ஹோப் நீங்கள் தான், என்னோடய லாஸ்ட் ஹோப் தான் உங்களோட ப்ரோக்ராம், அதனால தான் நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் ஒரு IUI ப்ரிப்ரேஷனில் இருக்கேன், நான் IVF ப்ரிப்ரேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாரோட லாஸ்ட் ஹோப்பாக இருக்கக்கூடாது. இது எல்லாரோட ஃபர்ஸ்ட் ஹோப்பாகவும் அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷனாகவும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் நியூலி மேரிடாக இருக்கீங்க. நியூலி மேரிட் மீன்ஸ் ஒரு 1 இயர்க்கு மேலே நீங்கள் ப்ரெக்னன்சி நார்மலாக ப்ரெக்னன்சி பிளானிங்கில் இருந்தும் உங்களால் கன்சீவ் ஆக முடியலை அப்படின்னா, நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கரெக்டான டயட், இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது நிச்சயமாக உங்களாலேயும் இயற்கையாக ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் பாடியில் இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணி கன்சீவ் ஆக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த ப்ரிப்ரேஷன் தான் இருக்கணுமே தவிர லாஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கக்கூடாது. இந்த ப்ரிப்ரேஷனை நீங்கள் பண்ணி உங்களோட பாடியை ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு IUIயோ ஒரு IVFஓ எது நீங்கள் ட்ரை பண்ணாலுமே உங்களோட சக்ஸஸ் ரேட்டுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப சீக்கிரமாக எல்லாமே நடந்துடணும், ஷார்ட்கட்டில் நடந்துடணும், பணம் செலவழிச்சா கூட பரவாயில்ல ஆனால் நடந்துடணும் அப்படின்னு. பட் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு லக்கான விஷயம் கிடையாது. அதாவது ப்ரெக்னன்சி இஸ் நாட் அ லக், இட்ஸ் அ ப்ரிப்ரேஷன். ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன் அண்ட் தென் உங்களோட ட்ரீட்மெண்ட், இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது நிச்சயமாக உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆக முடியும், நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். இல்லை நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களோட ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் இது நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.